பாக்டீரியா, வைரஸ்கள், ஒட்டுண்ணிகள் மற்றும் ரசாயன அபாயங்களுக்கு உள்ளாகும், அதாவது அசுத்தமான உணவை உட்கொள்வதால் ஆண்டுதோறும் 88.6 கோடி பேர் கடுமையாக நோய்களால் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர் என்றும் 15 லட்சம் இறப்புகளை ஏற்படுத்தியிருப்பதாகவும் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் அதிகபட்சமாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்றும் உலக சுகாதார அமைப்பு வெளியிட்ட புதிய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. ஆப்பிரிக்கா மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் நிலவும் மோசமான உள்கட்டமைப்பு மற்றும் 60 விழுக்காடு மரணங்கள் உலகளவில் கடந்த 2000ஆம் ஆண்டிலிருந்து ஒட்டுமொத்த உணவு சார்ந்த நோய்களின் விகிதம் ஓரளவு குறைந்திருந்தாலும் குறிப்பிட்ட சில பிராந்தியங்களில் இந்த பாதிப்பு இன்னும் மிக தீவிரமாகவே உள்ளது. குறிப்பாக ஆப்பிரிக்கா மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் மட்டுமே உலகளாவிய உணவு பாதிப்பால் முக்கால்வாசி பங்கையும் ஒட்டுமொத்த உயிரிழப்புகளில் 60 விழுக்காட்டையும் கொண்டுள்ளன. இந்தியாவை பொறுத்தவரையில் பாதுகாப்பற்ற உணவால் ஆண்டுதோறும் சுமார் 10 கோடி பேர் கடுமையான நோய் தொற்றுக்கு ஆளாகின்றனர் என்றும் 1,20,000 பேர் உயிரிழப்பதாகவும் குழந்தைகள், ஏழை மக்கள் அதிகளவில் பாதிக்கப்படுவதாகவும் இந்த அறிக்கை கூறுகிறது. உலக சுகாதார நிறுவனம் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் தகவல்களின்படி அசுத்தமான உணவால் ஏற்படும் உலகளாவிய நோய்ச்சுமையில் தென்கிழக்கு ஆசிய பிராந்தியத்தின் பங்கு அதிகமாக உள்ளது. பெரும்பாலான உணவு வழி நோய்களுக்கு பாக்டீரியாக்கள், வைரஸ்கள் மற்றும் ஒட்டுண்ணிகளே காரணமாக அமைகின்றன. முறையற்ற சுகாதாரம், பாதுகாப்பற்ற நீர் மற்றும் சுகாதாரமற்ற நடைமுறைகள் இந்த நோய்களின் தீவிரத்தை அதிகரிக்கின்றன. மேம்படுத்தப்பட்ட நீர், சுகாதாரம் மற்றும் தூய்மை, பாஸ்டரைசேஷன் போன்ற உணவு பாதுகாப்பு நடைமுறைகள் மூலம் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் இருக்கும் மக்களை தடுத்திருக்க முடியும் என்று கூறியுள்ளது உலக சுகாதார அமைப்பின் அறிக்கை. உணவில் உள்ள சில உலோகங்களின் அளவு காலப்போக்கில் குறைந்து வந்தாலும் உணவு வழியாக இந்த உலோகங்கள் உட்கொள்ளப்படுவதால் ஏற்படும் இருதய நோய்கள், புற்றுநோய்கள் மற்றும் அறிவுசார் குறைபாடுகள் ஆகியவற்றின் பாதிப்பு குறித்த விவரங்களை இந்த புதிய ஆய்வுகள் முதன்முறையாக வெளிப்படுத்தியுள்ளன. உணவு பாதுகாப்பு என்பது ஒவ்வொரு வேளை உணவோடும் ஒவ்வொரு குடும்பத்தோடும் அன்றாட வாழ்வோடும் தொடர்புடையது. பாதுகாப்பற்ற உணவு நீண்ட காலமாகவே ஒரு முக்கிய பொது சுகாதார பிரச்சினையாக இருந்து வருகிறது. ஆனால் அதனால் ஏற்படும் மனித மற்றும் பொருளாதார ரீதியான பெரும் பாதிப்புகள் குறித்த முழுமையான புரிதல் இதுவரை நம்மிடம் இல்லை என்று உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டாக்டர் டெட்ரோஸ் அத்தானம் கேப்ரியேசஸ் கூறியுள்ளார்.